Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Mathematical Induction Topic. Example 4.62 எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Prove that the sum of first n positive odd numbers is n square. So sum of first positive odd numbers கொடுத்திருக்காங்க is n square அப்படின்னு proof பண்ணுமா. இதுக்கு முன்னாடி நமக்கு அவங்களே என்ன proof பண்ணனும் கொடுத்துட்டாங்க. பட் இப்போ ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். சொல்யூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? given sum of first n positive odd numbers is n square. இது எப்படி நம்ம எழுதலாம்? odd number அப்போ 1 plus 3 plus 5 up to 2n minus 1. odd numbers 2n even number. even numberல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது odd number கிடைக்கும், which is equal to n square. இதுதான் நம்மளோட proof. சரிங்களா? இப்போ இந்த proof தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? let p of n is equal to இந்த சீரீஸ் மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்த லைன்ல ஸ்டெப் 1 substitute n is equal to 1 in p of n. So n is equal to 1 in substitute பண்ணும்போது நமக்கு 2 into 1 minus 1 is equal to 1 square னு கிடைக்குமா? இந்த டேர்ம்ல n இருக்கிற இடத்துல 1. அப்ப 2 into 1 minus 1 is equal to 1 இருக்கிற இடத்துல 1 square. 2 ones are 2, 2 minus 1 is equal to 1. 2 minus 1, 1 is equal to 1. Therefore, p of n is true where n is equal to 1. Therefore, p of 1 is true. Second step என்ன பண்ணுவோம்? Step 2. Assume இல்லையா? Let us assume p of k is true. எல்லா questionக்கும் same steps. First step, second step, அப்புறம் third step பண்ணுவோம், அவ்வளவுதான். Let us assume p of k is true. அப்போ நம்ம equation எப்படி மாறும்? 1 plus 3 plus 5 up to 2k minus 1 is equal to k square. இது true. And இதுதான் நான் நம்பர் 1 எடுத்துக்க சொன்னேன். ஏன்னா அடுத்த ஸ்டெப் செய்யும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அடுத்தது ஸ்டெப் 3. தேர்ட் ஸ்டெப். ஸ்டெப் 3ல என்ன பண்ணும்? To prove p of k plus 1 is true. ஸோ ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரூன்னு சொல்லிட்டோம். அப்புறம் k சப்ஸ்டியூட் பண்ணி அசியூம் பண்ணிட்டோம். இப்போ k plus 1 ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ முதல்ல எழுதிடலாம். k இருக்கிற இடத்துலலாம் k plus 1 மாற்றி எழுதலாம். 1 plus 3 plus 5 up to 2 into k plus 1 minus 1. k இருக்கிற இடத்துல k plus 1 மாற்றி எழுத போகிறோம், அவ்வளோதான். that is equal to k square இருக்கா? அங்கே k plus 1 square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணும் இல்லையா? k இருக்கிற இடத்துல k plus 1 எழுதிட்டோம். இங்கே k இருக்கிற இடத்துல k plus 1 எழுதிட்டோம். இப்போ LHS எடுத்துட்டு RHS சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல p of k plus 1 is equal to 1 plus 3 plus 5 plus 7 up to 2 times of k plus 1 minus 1 இருந்ததா? இதுதானே ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதான் LHS எடுத்துக்கலாம். லைனில் 1 plus 3 plus 5 up to 2k minus 1 plus அதுக்கு அடுத்த டேர்ம் தானே இது வரும். 2k plus 1 minus 1. இப்போ இது நான் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். 1 plus 3 plus 5 up to 2k minus 1 plus 2 inside multiple பண்ணுங்க. 2k plus 2 ones are 2 minus 1. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்? அண்ட் இந்த டேர்ம் பாருங்க, இது ஆல்ரெடி p of kல நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா? p of kல இந்த ஃபுல் டேர்மும் k ஸ்கொயர்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபுல் டேர்மை k ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2k 2 minus 1 இல்லையா? 2k plus 1. சைடில்
ஃப்ரம் ஒன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பி ஆஃப் கே மாற்றி எழுதுகிறோம். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, கே ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ கே ப்ளஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். 1 2 பிரியணும். ஸோ ப்ராடக்ட் வந்து 1 2 இருக்குது. அப்போ 1 1s are 1 தான். ப்ளஸ் இருக்கிறனால ரொம்ப ஈஸி. கே ப்ளஸ் 1 இன்னொரு டேர்மும் கே ப்ளஸ் 1. ஸோ 2 வாட்டி கே ப்ளஸ் 1 இருக்கனால கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அண்ட் இதுதானே நம்மளோட ஆர்ஹெச்எஸும் கூட இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? அண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஹென்ஸ் by the principle of mathematical induction, P of n is true for all natural numbers அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் எல்லா சம்முமே 3 ஸ்டெப்பு தான். இன்னொரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கனால சம் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அடுத்து சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது பி ஆஃப் 1ன்னு எடுத்தனால பி ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ வேணால் எழுதிக்கலாமா? பி ஆஃப் 1. பி ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? 2 into n இருக்க இடத்துல 1 minus 1 is equal to 1 square. 2 1s are 2. 2 minus 1 is equal to 1. So 1 is equal to 1. இப்போ P of n வந்து ட்ரூ ஆனனால LHSம் RHS ஈக்குவல் ஆனனால செகண்ட் ஸ்டெப் என்ன? let us assume that P of k is true. ஸோ n வர இடத்துல k சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அது ட்ரூன்னு நம்ம முன்னாடி அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா? இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே வந்து நம்ம n சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு கேன்னு போன சம்மில் எழுதிருப்பேன், எழுதலைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? அடுத்தது டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்? 2 இன்டூ கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஸ்டெப் 2ல் எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கே கே ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ எல்ஹெச்எஸ் பார்ட்டில் ஆட் நம்பரோட சம் இருக்குது. அடுத்த லைன் என்ன பண்ணுவோன்னா ஆட் நம்பர் 2k மைனஸ் 1 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் தானே கேக்கு அப்புறம் கே ப்ளஸ் 1ன்னு வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஆட் நம்பரோடது கே ஸ்கொயர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஃப்ரம் 1. இப்போ இதில் 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது 2k ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. அது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை சைடில் நம்ம சால்வ் பண்ணும்போது கே ப்ளஸ் 1 வரும். ஸோ 2 வாட்டி வரனால கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆகுது. அதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸும் கூட. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதியாச்சு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். ஈஸியாக இருக்குது இல்லையா சம்ஸ்? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ன்றது ஒரு முக்கியமான டாபிக் 11th பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.